Hello students, welcome to Stella Maris NEET Academy. So நம்ம Stella Maris NEET Academy யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் FPT போட்டுட்ருக்கோம். ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. ஸோ 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் FPT 1 பார்த்தோம் அப்படின்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம போட்டிருந்தோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஆன்லைன் டெஸ்ட். ஓகே, தென் வந்து FPT 2 அதாவது ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் 2 வந்து பார்த்தோம்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் போட்டிருந்தோம். System of particles and rotational motion. System of particles and rotational motion. ஸோ இந்த டெஸ்ட் வந்து இன்னமும் அவைலபிளாக தான் இருக்குது, எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போனாலுமே இந்த டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், ஸோ இப்போது இந்த ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து எப்படின்னா இப்போது லைட்டாக கொஞ்சம் வேரி ஆக போகுது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ இதில் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து இப்போது நீட் 2024க்கு இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ், அதாவது ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு 2 வீடியோஸ், அதாவது கிளாஸ் 11 ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், அதாவது டூ ஆர் டை சாப்டர்ஸ் போட்டிருந்தோம். கிளாஸ் 11 ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். தென் வந்து பார்த்தோம்னா கிளாஸ் 12க்கும் போட்டிருந்தோம் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அது வந்து நீங்கள் பார்க்கலாம், நம்ம லிங்க்கில் இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கிளாஸ் 11 ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அண்ட் கிளாஸ் 12 ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் மட்டும் இப்போ ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து யூனிட் வைஸாக டில் இப்போ ஆரம்பிச்சு, கிளாஸ் வந்து இப்போ ஆரம்பிச்சு டில் வந்து ஒரு ஏப்ரல் 30th வரையும் இந்த ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த ஏப்ரல் 30th வரையும் அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸை வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 யூனிட்ஸ் பிரிச்சிருக்கோம். ஒரு 6 யூனிட்ஸ், ஆக்சுவலி 6 யூனிட்ஸை பிரித்து, ஸோ அதில் வந்து எக்ஸாம்ஸ் நம்ம வைக்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து யூனிட் வைஸாக நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்குமே உங்களுக்கு ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் வரும். அந்த யூனிட் எப்படி நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸ் 11க்கு தனியாக கொடுத்துருக்கோம், கிளாஸ் 12க்கு தனி வீடியோ கொடுத்துருக்கோம். அதில் நம்ம சொன்ன ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு வந்து யூனிட் வைஸாக பிரித்து, ஸோ அது வந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க மாதிரி. சரி, இப்போ அந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வந்து டெஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி, அந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி கொடுத்துட்டு தென் அதில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து டிஸ்கஷன் வீடியோ நம்ம போடுவோம். ஸோ அது மூலமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தோம்னா யூனிட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நமக்கு 3 சாப்டருக்கு, ஒன்று வந்து சாலிட், தென் வந்து லிக்விட்ஸ், அடுத்து வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், TPMனு எழுதிக்கிறேன், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ரைட், ஸோ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் நமக்கு வரும் நீட்டில் அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து 3 கொஷின்ஸ் வரும். மோஸ்ட்டாக சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸில் தான் வரும். சாலிடில் ஒரு கொஷின், லிக்விடில் ஒரு 2 கொஷின், அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அப்படி இல்லைனா சாலிடில் 2 கொஷின், லிக்விடில் ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி வரும். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் வந்திருக்கு. இப்போ ஒரு 7 இயர்ஸாக நீட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லேருந்து வந்திருக்கு. இந்த வருஷம் வருமா? வரலாம். ஸோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 சாப்டருமே நீங்கள் படிக்கிறது நல்லது. இந்த 3 சாப்டருமே படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த நம்ம கண்டிப்பாக 3 கொஷின்ஸ் வந்து நீட் 2024 கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ரைட், ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இதான் நம்மளோட ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3 ஓட போர்ஷன் இதுதான். சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் TPM, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இதான் ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட்டோட போர்ஷன்ஸ், 3rd டெஸ்ட்டோட போர்ஷன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் இன்றைக்கி வந்து ஃபார்முலாஸ், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், வந்து சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஒரு 20 வந்து ஒரு 20 கொஷின்ஸ், ஒவ்வொரு சாப்டர்லேருந்துமே ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு
இந்த டெஸ்ட் லிங்க் நம்ம உங்களுக்கு தரப்போகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து அந்த டெஸ்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் இருக்க டவுட்ஸ், அந்த டெஸ்ட்டில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, எஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எனி டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எந்த சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இன்னைக்கான சாப்டர் நம்ம பார்க்க தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஒரு 20 கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஃபார்முலா, கான்செப்ட்ஸ் இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலா, கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஓரளவு தரவாக இருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான், ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பார்க்கலாம். ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா ஓகே, ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்க்க. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி கே இல்லையா, தெர்மல் கண்டக்டிவிட்டி கே. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருக்க டாப்பிக்கில். இதில் இருக்க ஒரு 3 or 4 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு ஓகே. ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு என்ன அர்த்தம்? தமிழில் வந்து வெப்ப கடத்தி திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்ப கடத்து திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். ஸோ இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் கண்டக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீட் கண்டக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு பொருள் இல்லையா, எவ்வளோ ஹீட்டை வந்து, அதாவது எவ்வளோ சுலபமாக ஹீட்டை கண்டக்ட் பண்ணுது, அதுதான் ஹீட் கண்டக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஹீட் கண்டக்ஷன் என்னது? Q/T. Q/T. Qங்கிறது என்ன? ஹீட்டு, Tங்கிறது டைம், சரியா? ஹீட் கண்டக்ஷன் Q/T அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் சொல்லலாம், ஏன்னா ஹீட்டுங்கிறது ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இல்லையா. ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம், ரைட். இப்போது ஒரு ஹீட் கண்டக்ஷன் நடக்கணும், ஒரு ஹீட் கண்டக்ஷன் நடக்கணும், அப்படி இல்லைனா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னா, சரியா? ஹீட் கண்டக்ஷன் நடக்கணும் இல்லை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட், இது ஒரு ராட் வச்சுக்கலாம். ஸோ இந்த பார்ட் ஏ, இந்த பார்ட் வந்து பி. ஸோ இப்போ ஏலேருந்து பிக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், சரியா? ஏலேருந்து பி வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், ரைட். ஸோ இப்போ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும்? இப்போ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது நான் Q/Tன்னு சொன்னேன். இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பெர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டீன்றது என்ன ஆகிடும்? 1 செகண்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? வெறும் Qன்னு எழுதலாம். ஸோ அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு Q, அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் கண்டக்ஷன் Q இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஏரியா. Q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. பரப்பளவு இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் இருக்கும். Q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா, சரியா? ரைட், இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ராட் எடுத்துக்கிட்டோம். ஒரு ராடில் இது வந்து ஏ, இது வந்து பி. ஸோ எல்லாமே சொல்லலாம், அதாவது பார்த்தீங்கன்னா ஹீட் கண்டக்ஷன்னு சொல்லலாம், இல்லை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம், இல்லை ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோன்னு சொல்லலாம், ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம், ஹீட் ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம், ரைட். ஓகே. ஸோ அப்போ பார்த்தோம்னா, ஸோ அப்போது ஏலேருந்து பிக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், ஓகேங்களா? ஏலேருந்து பிக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எதை பொறுத்து இருக்குது? ஏரியாவை பொறுத்து இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஹீட் கண்டக்ஷன் ஆர் ஹீட் ஃப்ளோ எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா Q is proportional to temperature difference. Temperature difference, சரியா? Temperature difference. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
இப்போ ஏல வந்து தீட்டா 1 சரியா, அதாவது ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏ பார்ட்டில் அதோட டெம்பரேச்சர் வந்து தீட்டா 1, பியோட பார்ட்டில் தீட்டா 2. இப்போ ஏலேருந்து பி ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா தீட்டா 1 should be greater than தீட்டா 2 இல்லையா. தீட்டா 1 வந்து தீட்டா 2 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுனா தீட்டா 1லேருந்து தீட்டா 2 போகும். இதுவே தீட்டா 2 இஸ் கிரேட்டர் தேன் தீட்டா 1, அதாவது பியோட டெம்பரேச்சர் ஏவோட அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ வந்து ஹீட் ஃப்ளோ இப்படி இருக்கும். ஸோ இங்கே ஏன் இப்படி இருக்குது, இங்கே வந்து ஏவோட டெம்பரேச்சர் பியோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு என்ன இருக்குது, தீட்டா 1 இஸ் கிரேட்டர் தேன் தீட்டா 2 சரியா. இல்லை T1 வச்சுக்கலாமே, T1 இஸ் கிரேட்டர் தேன் T2 அப்படின்னு வச்சுக்கலாம். இது T1ன்னு வச்சுக்கலாம், இதை T2ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் என்ன ஆகும், ஹீட் ஃப்ளோ ஆகும். ஸோ வந்து Q is directly proportional to theta 1 minus theta 2 or T1 minus T2 சரியா. Q is directly proportional to theta 1 minus theta 2. இது ரெண்டாவது பாயிண்ட். ஓகே. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ராட் இருக்கு, சேம் அதே ராடு தான், A அண்ட் B. ஸோ ஏலேருந்து B ஃப்ளோ ஆகணும் ஹீட்டை. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த A to B இது என்ன சார், இது வந்து எக்ஸ்னா என்ன, திக்னஸ். எக்ஸ்னா என்னது, திக்னஸ். ஓகேவா. ஸோ எக்ஸ்ன்றது திக்னஸ், டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம், ஏலேருந்து பிக்கிற திக்னஸ். ஓகேவா. ரைட். ஸோ மூணாவது பாயிண்ட் ஹீட், அதாவது ஹீட் ஃப்ளோ, ஹீட் கண்டக்ஷன் Q எதை பொறுத்து இருக்கும்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திக்னஸ். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திக்னஸ். இது தேர்ட் பாயிண்ட்டு சரியா. இது வந்து என்னது, தேர்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், Q is proportional to A. செகண்ட் வந்து Q is proportional to temperature difference. அடுத்தது Q is proportional to 1/x. அதை எழுதலாம். சரி, ஃபஸ்ட்டு ஒன்று எழுதிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து Q is proportional to A, ரெண்டாவது Q is proportional to temperature difference, அடுத்தது Q is proportional to என்னது, 1/x, அதாவது திக்னஸ். ஓகேவா, இன்வெர்ஸ்லி. இது மூணையும் கம்பைன் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, Q is proportional to A into theta 1 minus theta 2 divided by x. ஓகே, அப்போ Q is equal to என்ன வரும், is equal to K into A into theta 1 minus theta 2 divided by x. இதுதான் ஹீட் கண்டக்ஷனோட ஃபார்முலா. ஹீட் கண்டக்ஷன் ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஓட ஃபார்முலா. இதில் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த Q இருக்கு இல்லையா, Q கீழே வந்து T இருக்குது, Q டிவைட் பை T சரியா. Q டிவைட் பை T நான் பெர் செகண்ட்னு எடுத்துக்கிட்டனால இங்கே போடலை. நான் இப்போ பெர் செகண்ட் எடுத்துக்கல அப்படின்னா இங்கே வந்து T வரும் சரியா. ஸோ KA theta 1 minus theta 2 into T divided by x. Tங்கிறது என்ன, டைம் ஆஃப் கண்டக்ஷன். டைம் ஆஃப் கண்டக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஏலேருந்து பிக்கு ஃப்ளோ ஆகுது இல்லையா, அதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் தான் T. ஓகேவா. ரைட். சரி, இப்போ வந்து இதில் ரெண்டு. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு தெரியும் Q is equal to, இப்போ நமக்கு K தானே வேணும், K என்ன வரும். ஸோ K என்ன வரும்னு பாருங்கள். இப்போ இப்போ நம்ம K தெரியும், Q தெரியும். Q is equal to என்னது, KA theta 1 minus theta 2 into T divided by x. எனக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி K தான் வேணும். அப்போ K என்ன எழுதலாம், K is equal to எப்படி கொண்டு போயிடலாமா, QX divided by இல்லை என்ன வரும், A into theta 1 minus theta 2 into T. ஓகேவா. ரைட். ஸோ அப்போ இதோட யூனிட் என்ன சார், தெர்மல் கண்டக்டிவிட்டி யூனிட் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. K is equal to என்ன வரும், நீங்களே பாருங்களேன். மேலே Q இருக்குது, Q is nothing but heat. ஸோ என்ன எழுதலாம், ஜூல்ஸ். எக்ஸுன்றது என்ன, மீட்டர்ஸ் திக்னஸ் இல்லையா, ஏங்கிறது மீட்டர் ஸ்கொயர்டு. இது என்னதுமா, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால் என்னது,
கெல்வின், ஓகேவா? கே, கேபிட்டல் கே, கெல்வின். டீங்கிறது என்ன? டைமு, செகண்டு இல்லையா? அப்போ என்ன எழுதலாம்? இங்கே ஒரு மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு மீட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஜூல் இல்லையா பெர் மீட்டர் இன்வர்ஸ், கெல்வின் இன்வர்ஸ் இல்லையா, செகண்ட் இன்வர்ஸ் அப்படி எழுது. இதுதான் யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இல்லை இன்னும் வேறு மாதிரி எப்படி எழுதலாம்? ஜூல் அண்ட் சாரி ஜூல் அண்ட் என்ன ஆகுது செகண்ட், அதாவது ஜூல் பெர் செகண்ட் என்னென்னு எழுதலாம்? ஜூல் பெர் செகண்ட் என்னென்னு எழுதலாம்? வாட்டுன்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஜூலுக்கும் செகண்டுக்கு பதில் என்ன எழுதலாம்? யூனிட்டு வாட் மீட்டர் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ், கேபிட்டல் கே. இதுதான் யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியில் வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும்னா ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து அதாவது காம்போசிட் மீடியா, அதாவது காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசிட் மெட்டீரியல்ஸ். காம்போசிட் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து சீரீஸ், இன்னொன்று வந்து பேரலல். சீரீஸ் அண்ட் பேரலல். ஓகேவா? இப்போ சீரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ராட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராட், இது ராட் ஏ, இது ராட் பி. சரியா? ஸோ ராட் ஏ அண்ட் பியை வந்து ஒன்றா மர்ச் பண்ணி இப்படி வச்சுருக்குறாங்க. ஓகேவா? கனெக்ட் பண்ணி இப்படி வச்சு, இது வந்து சீரீஸ். ஓகே. ஸோ பேரலல்னால் என்ன? ஒன்றும் இல்லை, ராட் ஏ எப்படி இருக்கும்? இது ராட் ஏ, இது ராட் பி. சாரி, இது வந்து ராட் பி. சரியா? ஸோ இது வந்து பேரலல். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம சீரீஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ சீரீஸில் வந்து பார்த்தோம்னா, ஸோ சீரீஸில் வந்து இப்போ நமக்கு ராட் ஏலேருந்து ராட் பிக்கு வந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆகணும். ஓகேவா? ஸோ எப்போ ஃப்ளோ ஆகும்? ராட் ஏலேருந்து ராட் பிக்கு வந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ எப்போ ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட். ஸோ இப்போ இது வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக ஃப்ளோ ஆகும் இல்லையா? ரைட். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருப்போம். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு என்னென்னா x/KA. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. R which is equal to x/K into A. சரியா? தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். Kனா என்னது? தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஏங்கிறது ஏரியா, எக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் திக்னஸ் இல்லையா? எக்ஸ் வந்து என்னது? திக்னஸ். ஓகே, ரைட். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சீரீஸில் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போது ஹீட் கண்டக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஹீட் கண்டக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் சினாரியோ எப்படி இருக்குன்னா, ஸோ இங்கே வந்து இந்த எண்டில் வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அதை நான் வந்து θ1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ பியில் வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், θ2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இது என்னது? அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இது என்னது? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இங்கே டெம்பரேச்சர் என்ன? θன்னு எடுத்துக்கலாம். சரியா? அது ரெண்டு ராடு வந்து சேர்கிற இடத்துல அதோட டெம்பரேச்சர் என்ன? θ. சரியா? ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இங்கே ஹீட் ஃப்ளோ ஆகணும். இங்கேருந்து ஹீட் இங்கே ஃப்ளோ ஆகணும். ஓகேவா? இந்த ராடுக்கு ஃப்ளோ ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அப்படி ஹீட் பண்ணும்பொழுது நார்மலாக என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஹீட் பண்ணுறோம்.
மறுபடியும் இந்த டயக்ராம் வரைகிறேன் உங்களுக்கு. ஸோ ராட், ஸோ திஸ் இஸ் ராட் ஏ, ராட் பி. ஸோ இப்போ ஹீட் நம்ம இங்கே ஹீட் பண்ணுறோம் அப்படின்னோன்னா, ஸோ இந்த ராடிலிருந்து ஹீட் வந்து இந்த ராடுக்கு ஃப்ளோ ஆகணும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டெடி ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே எவ்வளோ ஹீட் ஃப்ளோ ஆகுதோ, ராட் ஏல எவ்வளோ ஹீட் ஃப்ளோ ஆகுதோ அதே தான் ராட் பியில் ஃப்ளோ ஆகும். புரியுதா? இப்போ ராட் ஏல ஃப்ளோ ஆகிற ஹீட் வந்து Q1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ராட் பியில் ஃப்ளோ ஆகிற ஹீட் Q2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ ஸ்டெடி ஸ்டேட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். Q1 ஈக்குவல் டு Q2, Q1 ஈக்குவல் டு Q2. சரியா? ஸோ இதான் சீரீஸில். ஸோ சீரீஸில் ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறதுனாவும் Q1 ஈக்குவல் டு Q2. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ Q1 இஸ் ஈக்குவல் டு Q2 இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு Q1 என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கும். Q1 என்னது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ Q1 என்ன எழுதலாம்? Q1 ஈக்குவல் டு, இப்போ இங்கே வந்து திக்னஸ் வந்து எக்ஸு, இதுவும் எக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன எழுதலாம்? Q1க்கு K இன்ட்டு A இன்ட்டு தீட்டா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். Q1ங்கிறது இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகிற ஹீட்டு. ஸோ அப்போ இங்கே வந்து தீட்டா 1 இருக்குது, இங்கே தீட்டா இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஃப்ளோ ஆகணும்னா என்ன இருக்கணும்? தீட்டா 1 ஷுட் பி கிரேட்டர் தேன் தீட்டாவாக இருக்கணும். ஸோ அப்போ தீட்டா 1 மைனஸ் தீட்டா இஸ் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ என்ன எழுதலாம்? தீட்டா 1 மைனஸ் தீட்டா டிவைட் பை எக்ஸு. ஓகேவா? ரைட். அதே மாதிரி Q2க்கு சொல்லுங்கள். Q2க்கு இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகணும். ஸோ இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும்னா தீட்டா ஷுட் பி கிரேட்டர் தேன் என்னது? தீட்டா 2. அப்படி தானே? அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன? தீட்டா மைனஸ் தீட்டா 2. அதே மாதிரி இங்கே எழுதலாம். இங்கே என்ன எழுதலாம்? இது K1 வச்சுக்கிறேன். இங்கே வந்து Q2. அப்போ K2 இன்ட்டு A இன்ட்டு தீட்டா மைனஸ் தீட்டா 2 டிவைட் பை எக்ஸு. இப்போ ஸ்டெடி ஸ்டேட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம். ஸ்டெடி ஸ்டேட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் Q1 ஈக்குவல் டு Q2 இல்லையா? ஸோ அப்போ Q1 ஈக்குவல் டு Q2 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? Q1 என்னது? K1A தீட்டா 1 மைனஸ் தீட்டா டிவைட் பை எக்ஸு ஈக்குவல் டு, இங்கே என்ன எழுதலாம்? K2A தீட்டா மைனஸ் தீட்டா 2 பை எக்ஸு. இப்போ ரெண்டுத்துக்குமே, இந்த ரெண்டு ராடுக்குமே ஏரியா சேம், ஏரியா இஸ் சேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன அடிக்கலான்னு பாருங்கள். ஸோ ஏ அடிச்சிடலாம். ஓகே, தென் வந்து எக்ஸ் எடுத்துடலாம். ஸோ எக்ஸ் எடுத்துட்டோம்னா we have K1 theta 1 minus theta equal to K2 இல்லையா? theta minus theta 2, sorry, equal to K2 theta minus theta 2. சரியா? ரைட். இதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் ஃபர்தராக அப்படின்னா, நமக்கு தீட்டா தான் வேணும்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் என்ன, தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன, அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் ரெண்டு ராடும் ஜாயின் பண்ணுற இடத்துல டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம்? இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது K1 தீட்டா 1 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு K2 தீட்டா மைனஸ் தீட்டா 2. இது என்ன எழுதலாம்? K1 தீட்டா 1 மைனஸ் K1 தீட்டா ஈக்குவல் டு K2 தீட்டா மைனஸ் K2 தீட்டா 2. ஓகேவா? இதை எப்படி கொண்டு வந்துடலாம்? இதை கொண்டு வந்தால் என்னாகும்? K1 தீட்டா 1 இதையும் இப்படி கொண்டு போயிடலாம். அந்த சைடு கொண்டு போயிட்டா ப்ளஸ் K2 தீட்டா 2 ஈக்குவல் டு K1 தீட்டா ப்ளஸ் K2 தீட்டாவாகிடும். நமக்கு தீட்டா தான் வேணும், நமக்கு வேண்டியது வந்து தீட்டா தான். ஸோ அப்போ என்ன எழுதலாம்? இங்கே தீட்டாவை அப்படி வெளில எடுத்துடலாம். K1 ப்ளஸ் K2 ஈக்குவல் டு, இங்கே என்ன, இங்கே வந்து K1 தீட்டா 1 ப்ளஸ் K2 தீட்டா 2. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு K1 theta 1 plus K2 theta 2 divided by
k1 ப்ளஸ் k2. இதுதான் வந்து ஃபார்முலே இல்லையா? இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. q1 is equal to q2. ஸ்டெடி ஸ்டேட் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? q1 is equal to q2. அந்த இது ஞாபகம் இருந்தாலே போதும், இந்த ஃபார்முலா எடுத்துடலாம். ஸோ இதுதான் தெர்மல் கண்டக்டிவிட்டி இன் சீரீஸ். ஓகேவா? ஸோ சீரீஸ் பற்றி பார்த்தோம். ரைட். ஸோ இதை வச்சு ஒரு சம் போடலாம், உங்களுக்கு தெரியும். ஸோ சம் பாருங்களேன். 2 rods, one made of copper and other made of steel of same length. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கே இருக்கு இல்லையா, தெர்மல் கண்டக்டிவிட்டி கே, அது எதை பொறுத்து இருக்கும்? நேச்சர் ஆஃப் த மீடியம். நேச்சர் ஆஃப் த மீடியம். ஸோ காப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி வேறு, ஸ்டீல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி வேறு. ஓகேவா? ஸோ 2 rods, one made of copper and other made of steel of same length. ஸோ தமிழ் மீடியத்துக்கும் இங்கே இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துக்குங்க. ஒரே நீளமும் குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட தாமிரத்தால் ஆன ஒரு தண்டும். ஸோ இங்கே உங்களுக்கு ஜஸ்ட் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை படித்து பார்க்கலாம். ஓகே. ஸோ சேம் கிராஸ் செக்ஷன் ஜாயின் டுகெதர். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் காப்பர் அண்ட் ஸ்டீல் வந்து என்ன? காப்பருக்கு வந்து கொடுத்துட்டாங்க 385, ஸ்டீலுக்கு என்ன 50. ஓகேவா? தென் வந்து ஃப்ரீ எண்ட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் ஸ்டீல், அதாவது என்னது 100 degree Celsius and 0 degree Celsius. The temperature at the junction is, ஸோ வெப்பநிலையில் வைக்கப்படும்போது சந்தியின் வெப்பநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஜங்ஷனில், அதாவது 2 ராடு, ஸோ ஒரு ராட் இப்படி வச்சுக்கிட்டாங்க, 2 ராட். ஓகேவா? இது ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இது ஒரு ராடு, இது காப்பர் ராட், இது வந்து ஸ்டீல். ஓகேவா? இது வந்து ஸ்டீல். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரீ எண்ட்ஸ் ஆஃப் காப்பர், இங்கே காப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எண்டில் வந்து 100 degree Celsius இருக்குது. ஸ்டீலுக்கு இந்த எண்டு வந்து பார்த்தோம்னா 0 degree Celsius இருக்குது. சரியா? ஸோ இதில் தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க, K1 K2 எவ்வளோன்னு கொடுத்தாச்சு. இப்போ கொஷனில் கேட்டிருக்கிறது என்னென்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, தீட்டா, இங்கே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தீட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. என்னது இது, சீரீஸாக பேரலா? கண்டிப்பாக சீரீஸ் தான், சீரீஸ் கொஷின் இல்லையா? ஸோ காம்போசிட் மெட்டீரியல்ஸில் சீரீஸ் கொஷின் தான் இது. ஸோ சீரீஸ்க்கான தீட்டா கேட்குறாங்க, அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இங்கே இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஃபார்முலா தெரியும். இன்கேஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா கான்செப்ட் தெரியும். ஸோ ராட் இருக்குது, அந்த ராடில் இங்கே ஹீட் பண்ணுறது இங்கே போகணும், இங்கே இப்படி போகணும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் அச்சீவ் ஆகும். அப்படி தானே? இங்கே ஃப்ளோ ஆகிற ஹீட்டு இங்கே ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் அச்சீவ் ஆகணும். ஸோ இந்த ராடு இது வந்து Q1, இது Q2. Q1னா இது வந்து A, இது Bன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏல எவ்வளோ ஹீட் ஃப்ளோ ஆகுதோ அதே ஹீட்டு Bயில் ஃப்ளோ ஆனால் தான் இங்கே இருக்க ஹீட் வந்து இங்கே போய் சேர முடியும் இல்லையா? ஸோ அப்போது Q1 ஈக்குவல் டு Q2. ஃபார்முலா ஞாபகம் இருக்குது. இன்கேஸ் ஃபார்முலா மறந்துட்டோம் அப்படின்னா, சரியா, ஃபார்முலா மறந்துட்டோம்னா என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம். Q1 அப்படின்றது என்ன? K1A இன்ட்டு θ1 மைனஸ் தீட்டா டிவைட் பை எக்ஸு ஈக்குவல் டு, அதே மாதிரி K2A தீட்டா மைனஸ் θ2 டிவைட் பை எக்ஸு, இதில் போட்டு நம்ம கொண்டு வந்துடலாம். ஃபார்முலா மறக்கல அப்படின்ற மறந்துட்டோம் அப்படின்னா அப்படி நம்ம கொண்டு வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நமக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, இப்போ தானே பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே என்ன வரும்? K1 இல்லையா? ஸோ K1 θ1 ப்ளஸ் K2 θ2 இல்லையா? K2 θ2 ஈக்குவல் டு என்ன வருது? தீட்டா இன்ட்டு K1 ப்ளஸ் K2. நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ தான் சீரீஸ் கம்போசிட் பார்த்தோம் இல்லையா? K1 θ1 K2 θ2 K1 θ ப்ளஸ் K2 θ. இதை வச்சு நம்ம போட்டுடலாம்.
ரைட். ஸோ இப்போ என்ன வரும்? k1 θ1 ப்ளஸ் k2 θ2 டிவைடட் பை k1 ப்ளஸ் k2 இஸ் ஈக்குவல் டு θ. ஓகேவா? ஸோ இதை இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும். போட்டு பார்க்கலாம். ஸோ என்ன போடலாம்? இப்போ நமக்கு கேவோட வேல்யூ என்னது? k1 வேல்யூ என்னது? k1ஓட வேல்யூ வந்து 385 ஜூல்ஸ் பெர் செகண்ட். 385 சரியா? k2ஓட வேல்யூ 50. k2 வந்து 50. ஸோ என்ன எழுதலாம்? அதே மாதிரி θ1 என்னது? 100 டிகிரி செல்சியஸ். θ2 வந்து 0 டிகிரி செல்சியஸ். ஸோ θ1 வந்து 100 டிகிரி செல்சியஸ், θ2 இஸ் 0 டிகிரி. இதெல்லாமே இதில் கம்பைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எழுதலாம். ஸோ இங்கே k1 வந்து 385. இன்னும் கொஞ்சம் மேலே எழுதுகிறேன். 385 இன்ட்டு θ1 வந்து இன்ட்டு 100 ப்ளஸ் k2 வந்து என்னது? 50 இன்ட்டு 0 டிவைட் பை k1 வந்து 385 ப்ளஸ் 50. ஓகேவா? ஈக்குவல் டு θ. ஸோ இப்போ இது கண்டிப்பாக இது 0 ஆகிடுது. ஸோ இப்போ இட் கேஸ் 38500 டிவைட் பை 385 ப்ளஸ் 50 என்ன வரும்? 5 435 வருதா? 385 ப்ளஸ் 50 0. எஸ். ஸோ சாரி 435 வருதா? சாரி 435 385 into 55 that is 13 435 வருது. ஓகே. ஸோ 435. இந்த 435 just a moment. So 435 385 by 435. ஸோ இதில் போட்டால் நமக்கு ஆன்சர் வரணும். ஸோ 435 என்ன டைம்ஸ் போகும்னு பார்க்கலாம். சும்மா ஒரு 435 இன்ட்டு ஆப்ஷன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகே. ஸோ ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சும்மா ஒரு 8 டைம்ஸ் போட்டு பார்க்குறேன். 5 8s are 40, 3 8s are 24, 28, 4 8s are 32, 34 வருது. 3480 வருது. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இன்கேஸ் ஆஃப் நம்ம டிவிஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 38500 435. ஸோ 8 டைம்ஸ் போட்டோம்னா 3480. ஸோ இது 0 7 5. ஸோ தட் பிகம்ஸ் இங்கே வந்து 7 3 3700 வருது. இன்னொரு 8 டைம்ஸ் போடலாம். இன்னொரு 8 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே எழுதுகிறேன். ஸோ 3007 இன்னொரு 8 டைம்ஸ் போட்டோம்னா 3480. ஸோ அப்ராக்சிமேட்லி 88 வருது. ஸோ நமக்கு 88.5 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 88.5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ரைட். அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ஈஸியான சம். 2 ends தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. 2 ends of a metal rod are maintained at temperatures 100 degrees Celsius and 110 degrees Celsius. The rate of heat flow in the rod is found to be 4 joule per second. If the ends are maintained at temperature 200 degrees Celsius and 210 degrees Celsius, the rate of heat flow will be. ஓகே. ஸோ ஒரு உலோகத்தண்டின் இருமுனைகள் 100 டிகிரி செல்சியஸ் மற்றும் 110 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைகளில் பராமரிக்கப்படுகின்றனர். தண்டின் வழியே வெப்பம் பாயும் விதம் 4.0 ஜூல் பெர் செகண்ட். அதாவது ஹீட் கண்டக்ஷன், சரியா? Q/T இருக்கு இல்லையா? Q வந்து என்னது? ஜூல். இட்ஸ் எனர்ஜி. ஸோ ஜூல் பெர் செகண்ட் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஜூல் பெர் செகண்ட் என்ன இருக்குது இங்கே போடலாம். அதாவது ஸோ ராடு 2 metal rods 1 and 2 of same lengths have some. Okay,
no இது இல்லை, சாரி. 2 ends of a metal rod. ஸோ மெட்டல் ராட், ஓகேவா. ஸோ அதில் வந்து ஒரு சைடு வந்து பார்த்தோம்னா ஒரு எண்டில் வந்து 100 டிகிரி செல்சியஸ், இன்னொரு எண்டில் 110 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ த ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ Q/T இருக்கு இல்லையா. ஸோ Q/T என்னது? Q/T வந்து 4 ஜூல் பெர் செகண்ட், ஓகேவா. 4 ஜூல் பெர் செகண்ட். எப்போது ஒரு சைடு 100 டிகிரியாக மெயின்டைன் பண்ணும்பொழுது இன்னொரு சைடு 110 டிகிரி செல்சியஸாக மெயின்டைன் பண்ணும்பொழுது, ஓகேவா. இஃப் த ends are maintained at temperature 200 degree Celsius and 210 degree Celsius. ஸோ ends are maintained அப்படின்னா, ஸோ இன்னொரு சினாரியோ, அதே ராடு, ஓகேவா, அதே ராட் வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த எண்ட் வந்து 200 டிகிரி செல்சியஸ்லையும் இந்த எண்ட் வந்து 210 டிகிரி செல்சியஸ்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கான்செப்ட் ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ கான்செப்டில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், இதிலே பார்த்துடலாம். ஸோ இந்த பாருங்களேன், Q/T அதாவது ஹீட் ஃப்ளோ, அதானே ஹீட் ஃப்ளோ தானே கொடுத்துருக்காங்க. த ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இதான் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. Q/T எதை பொறுத்து இருக்கு? ஏவை பொறுத்து இருக்கு. ஓகே, குட். இன்னொன்று வேறு எதை பொறுத்து இருக்கு? டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பொறுத்து இருக்குது, அப்புறம் திக்னஸை பொறுத்து இருக்குது. இப்போ 2 சினாரியோ, ஒரு சினாரியோவில் அதே ராடு தான், ஒரு சினாரியோ 100 டிகிரி செல்சியஸ், இன்னொன்று வந்து 110 டிகிரி செல்சியஸ். அதே ராடு தான், வேறு என்ன இங்கே சிச்சுவேஷன் என்ன மாறுது? அதே ஏரியா எல்லாமே ஒன்று தான். இங்கேயும் ஏரியா ஒன்று தான், திக்னஸ் ஒன்று தான், எக்ஸ் எல்லாமே ஒன்று தான். இங்கே டெம்பரேச்சர் மட்டும் மாறி, டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸ் அண்ட் 210 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போமே. Q is proportional to டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தானே, θ1 மைனஸ் θ2. இப்போ θ1 மைனஸ் θ2 இங்கே என்ன? θ1 வந்து 100 மைனஸ் எஸ் 100. θ1 வந்து இதை நான் θ1 வச்சுக்கிறேன், எதை 110 டிகிரியை θ1 வச்சுக்கிறேன், இது θ2 வச்சுக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தோம்னா θ1 மைனஸ் θ2 என்ன வரும்? ஸோ 110 டிகிரி மைனஸ் 100 டிகிரி செல்சியஸ், அப்போ வந்து 10 டிகிரி செல்சியஸ் தான் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். θ1 மைனஸ் θ2 வந்து 10 டிகிரி செல்சியஸ். இங்கே பாருங்களேன், அதே மாதிரி இங்கே θ1 மைனஸ் θ2 என்ன வரும்? θ1 வந்து நான் இதை θ1 வச்சுக்கிறேன், இதை θ2 வச்சுக்கிறேன். அப்போ ஹீட் ஃப்ளோ இங்கேருந்து இங்கே போகும் இல்லையா, இங்கேருந்து இங்கே போகும். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 210 மைனஸ் 200 which is equal 10 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுக்கு ராடு, அந்த ராடு எதுவும் மாறல, ஏரியா மாறல, திக்னஸ் மாறல, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் மாறவில்லை. எண்ட்ஸ் ஆஃப் த ஒரு எண்டில் வந்து 200 டிகிரி செல்சியஸ் ஆகிடுச்சு, இன்னொரு எண்டில் 210 டிகிரி செல்சியஸ் ஆகிடுச்சு. டெம்பரேச்சர் எண்டுக்கு எண்டு மாறிடுச்சு, பட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மாறலை. ஸோ அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மாறவில்லை என்றால் ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ ஏரியா பொறுத்திருக்கு, ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பொறுத்திருக்கு, ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ வந்து திக்னஸை பொறுத்திருக்கு. இங்கே திக்னஸும் மாறலை, சரியா, ஏரியாவும் மாறல, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் மாறல. அப்போ ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இங்கே எவ்வளோ ஹீட் ஃப்ளோ ஆகுதோ அதே தான் இங்கேயும். ஸோ Q/T வந்து மாறாது, Q/T மாறாது. புரியுதா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ ஏற்கனவே இங்கே எவ்வளோ இருந்தது? 4 ஜூல் பெர் செகண்ட். அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? இங்கேயும் 4 ஜூல் பெர் செகண்ட் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில், டெம்பரேச்சரில் மாற்றம் இருக்குது, பட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, சரியா. ஸோ அதே 10 டிகிரி செல்சியஸ் தான் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் வந்து will be 4 ஜூல் பெர் செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சம்மோடு நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து தெர்மல் கண்டக்டிவில் ஒரு 2 சம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒரு 2 சம்ஸ் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம். டோட்டலி ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம வந்து இந்த தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஸோ ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா தென் we can go for solids. சாலிட்ஸில் வந்து கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அண்ட் லிக்விட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தென் ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3, அதாவது ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3யோட போர்ஷன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஃபுல் யூனிட்டுமே
ஸோ அதை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அதோட கொஷினும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த யூனிட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம டெஸ்ட், நம்ம ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வைக்கலாம். இந்த டெஸ்ட் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டெஸ்ட்டில் வந்து நல்ல வித்தியாசமான கொஷின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த டெஸ்ட்டில். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது அந்த கொஷின்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதின பிறகு ஒரு 2-3 டேஸில் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லேயே நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்கலாம். அதோட கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் சில கொஷின்ஸ் இருக்குது, ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வில் கண்டினியூ த சீரீஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த சம்மோடு நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து தெர்மல் கண்டக்டிவில் ஒரு 2 சம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒரு 2 சம்ஸ் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம். டோட்டலி ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம வந்து இந்த தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஸோ ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா தென் we can go for solids. சாலிட்ஸில் வந்து கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அண்ட் லிக்விட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தென் ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3, அதாவது ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3யோட போர்ஷன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஃபுல் யூனிட்டுமே. ஸோ அதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதோட கொஷினும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த யூனிட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம டெஸ்ட், நம்ம ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வைக்கலாம். இந்த டெஸ்ட் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டெஸ்ட்டில் வந்து நல்ல வித்தியாசமான கொஷின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த டெஸ்ட்டில். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது அந்த கொஷின்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதின பிறகு ஒரு 2-3 டேஸில் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லேயே நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்கலாம். அதோட கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் சில கொஷின்ஸ் இருக்குது, ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வில் கண்டினியூ த சீரீஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.